கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் ஆண்டுடைய வார்த்தை ஏசாயா 49வது அதிகாரத்தில் 16வது வசனம் சொல்கிறது, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது, உன்னை என் உள்ளங்கையிலே நான் வரைந்திருக்கிறேன். எதற்காக ஆண்டவர் நம்மளை உள்ளங்கையில் அவர் வரைந்திருக்க வேண்டும்? அவர் நம்மளை எப்பொழுதும் நினைத்து பார்க்கிற ஒரு தேவனாக, நம்மத்திலே அன்பு கூறுகிற ஒரு தகப்பனாக அவர் நம்மளை நினைவு கூறுகிறார். என் உள்ளங்கைகளில் உங்களை வரைந்து வைத்திருக்கிறேன். அவனுடைய உள்ளம் கை என்பது அநேகர் தன்னுடைய பிரியமானவர்களை தன் கைகளிலே அவர்கள் எழுதி வைத்திருப்பார்கள், பதித்து வைத்திருப்பார்கள் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உன்னை என் உள்ளங்கையிலே நான் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. நம்மளை பற்றிய நினைவு, நம்மளை பற்றிய பிரியம் ஆண்டவருக்கு இருப்பதால் அவர் சொல்லுகிறார், உன்னை எப்பொழுது நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் என்னை நினைத்து பார்க்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கர்த்தர் தான் அதை எழுதி வைத்திருக்கிறார். முழு உலகத்துக்கும் தன்னை ஜீவ பலியாக அவர் கல்வாரி சிலுவையிலே தன்னை பலியாக அவர் ஒப்புக் கொடுத்திருக்கிறார். எதற்காக அவர் ஜீவ பலியாக சிலுவைக்கு அவர் வர வேண்டும்? அவர் நீங்களும் நானும் அவருடைய இரத்தத்தினால பரிசுத்தப்பட வேண்டும் என்பதற்காக, அவருடைய பிள்ளையாக நாம் ஆக வேண்டும் என்பதற்காக அவர் தன்னை கல்வாரி சிலுவைக்கு தன்னை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்தார். அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பு மனிதனுக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப அந்த பாவ மன்னிப்பு அவருடைய பிள்ளையாக கர்த்தர் நம்மளை ஏற்றுக்கொள்கிறார். நம்மளை எப்பொழுதும் அன்பு வைத்திருக்கிறபடியினால் அவர் தன்னையே அவர் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார், அவரோடு நாம் வாழும்படியாக. அப்ப அவர் சொல்லுகிறார், உன்னை என் உள்ளங்கையிலே நான் வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாகவே இருக்கிறது. அவரை எப்பொழுதெல்லாம் நினைக்கிறோமோ, அவர் எப்பொழுதெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ, எப்பொழுதும் அவர் நம்மோடு இருக்கிறார். நாம் சில நேரங்களில் மறந்து விடலாம், ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை. மேலே உள்ள வசனம் சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தான் பாலகனை மறப்பாளோ? ஸ்திரீயானவள் தன்னுடைய பிள்ளையை மறந்து போக முடியுமா? ஒரு தாயானவள் தன் பிள்ளையை மறக்க முடியாது, மறந்து போகவும் முடியாது. ஆனால் இயேசு சொல்லுகிறார், நானும் உன்னை அப்படி மறப்பதே கிடையாது. அவள் மறந்தாலும் மறப்பாலோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இன்னைக்கு கடைசி காலத்திலே வாழ்கிறோம். உலகத்திலே ஒருத்தருடைய அன்பு தணிந்து போகிறது. கணவன் மனைவியுடைய அன்பு தணிந்து போகிறது. பிள்ளைகள் பெற்றோருடைய அன்பு தணிந்து போகிறது. பெற்றோர் பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற அன்பு தணிந்து போகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை. உன்மேல் வைத்திருக்கிற அன்பு ஒரு நாளும் தணிந்து போகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய கண்ணீருக்கு தேவன் பதில் தருவார். ஏன்னா அவர் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய விசுவாச ஜபத்தை விட்டுவிடாதிருங்கள். ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை விட்டுவிடாதிருங்கள். அவர் உங்களுக்கு நன்மை செய்கிற தகப்பன். அவர் ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். தாயானவள் தன் பிள்ளையை மறக்கலாம்,
நான் உன்னை மறப்பதில்லை, உன்னை என் உள்ள கையிலே அவர் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீங்க நினைக்கல கர்த்தர் என்னை மறந்தாரோ, நான் கடந்து போகிற பாதை கண்ணீர்கள் வேதனையின் மத்தியிலே கர்த்தர் சொல்கிறார், மகளே நான் உன்னை மறப்பதில்லை. நமக்கு ஒரு வழியை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். அதே அதிகாரத்தில் நீங்க பார்ப்பீர்களானால் 11வது வசனம், என் மலைகள் எல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதை எல்லாம் உயர்த்தப்படும். மலைகளை எல்லாம் கர்த்தர் இருக்கிற தடைகளை அவர் உடைத்து போடுகிறார். மலை போல் இருக்கிற பிரச்சனை போராட்டம், உங்களோட வழிகளை கர்த்தர் திறக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்வதற்காக அவர் உங்களை மறப்பதில்லை, தாயை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிறார். அவர் உங்களுடைய வழிகளை கர்த்தர் திறக்கிறார். நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்க வழியிலே உங்களுக்கு தேவையான அத்தனை நன்மைகளையும் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். சோர்வின் ஆவி உங்களை விட்டு அகற்றி போடுங்க. ஆண்டவரிடத்துல போய் ஜெபிங்க, ஏசப்பா எனக்கு ஒரு சோர்ந்து போகிற ஒரு மனநிலைமையோடு நான் இருக்கிறேன். கவலைப்படுகிறது ஒரு பொல்லாத ஆவியினுடைய கிரியை. ஒருவேளை நீங்க கவலைப்படுவீர்களானால் நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என் கவலையிலிருந்து என்னை காப்பாற்றும். ஆண்டவர் நிச்சயமாய் பதில் கொடுக்கிற தெய்வம். உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் தருவார். ஆண்டவர் உங்களை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். உங்களுடைய நினைவுகள், உங்களுடைய மதில்கள், உங்களுடைய பிரசன்னம் ஆண்டவருக்கு எப்பொழுதும் தெரியும். நீங்க எந்த வழியாக போகிறீர்கள், எந்த பாதையின் வழியாக போகிறீர்கள், கடினமான பாதையா, சந்தோஷத்தின் பாதையா, போராட்டத்தின் பாதையா, நிம்மதி இல்லாத வழிகளா, எல்லாம் தேவனுக்கு தெரியும். அவரிடத்தில் உங்கள் இருதயத்தை ஒப்புக்கொடுங்க. அன்னால் வேதனை நிறைந்த இருதயத்தோடு அவள் தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கிறாள். என்ன வேதனை? அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்பது ஒரு வேதனை. ஆனால் அவள் தேவ சமூகத்திலே வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிறார். மனம் நொந்து போய், இருதயம் உடைந்து போன இருதயத்தில் அவள் போய் வெகு நேரம் தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்துக்கு தேவன் பதிலை தருகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு வேளை சமாதானமற்ற நிலைமைகள் இருக்குமாயா இருந்தா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை அவர் தருகிறார். ஒரு சமாதானத்தை ஆண்டவர் தருகிறார். கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபித்த யாருடைய ஜெபத்தையும் தேவன் அவர் வெளியே தள்ளுவதே கிடையாது. யாபேஸ் என்கிற ஒரு மனிதனுடைய ஜெபத்தையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகளை கர்த்தர் மாற்றினார். அவனுடைய கடினமான நிலைமைகளை கர்த்தர் மாற்றி அவனை ஆசீர்வதித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த காலை வேளையில கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளையும் நிச்சயமாய் மாற்றுவார். சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார். உங்களை கர்த்தர் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் போய் செவியுங்கள், ஆண்டவரே என் வாழ்க்கையில விடுதலையை தாரும் என்று சொல்லுங்க. நிச்சயமா தேவன் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஒரு விஷயம் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, எங்களை நீர் உள்ள கையிலே வரைந்திருக்கிறேன் என்று உடைய வார்த்தையில் எழுதி வச்சிருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த வேதாகமம், உம்முடைய சொல்லப்பட்ட வார்த்தைகள் எங்களுடைய மனிதனுக்கு நாங்கள் வாழ்வதற்கு தேவையான அது ஜீவனுள்ள பலனாக இருக்கிறது கர்த்தாவே. இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற ஆண்டவரே, உம்முடைய ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நீர் அவர்களை மறப்பதில்லை என்று சொல்கிறீங்க. நான் உங்களை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன் என்று நீங்கள் சொல்கிறீங்க. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை உலகம் முழுவதையும் நேசிக்கிற தெய்வம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் அன்பு காட்டுகிற தகப்பனப்பா. அவருடைய குடும்பத்தின் நிலைமைகள், போராட்டங்கள், சூழ்நிலைகளை மாற்றுங்க. அன்னாளுடைய ஜெபத்துக்கு பதில் தந்ததை போல உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் கர்த்தர் ஒரு பதிலை கொடுங்கப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவ கிருபை சமாதானம் உடைய பிள்ளைகளை ஆளட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்ய ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். தைரியம் பாருங்க, விசுவாசத்தோடு இருங்க, ஜெபம் பண்ணுங்க. தேவ சமூகத்தில் ஜெபத்துக்கு எப்பொழுதும் பதில் உண்டு. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து சமாதானத்தோடு கர்த்தர் வழி நடத்துவார்.